வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி ஷார்ட்கட் மெத்தட்ல அப்ரோச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருந்தேன். அந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ணி வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பண்ணிருந்தீங்க. அந்த ஆன்சர் கரெக்ட் தானா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சரிங்களா? இப்பதான் நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க 5 கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதை பியூரா ஷார்ட்கட்ல மட்டும் தான் பார்க்க போறோம். 6வது கொஸ்டின்ல இருந்து தான் இன்னைக்கான ஷார்ட்கட்டை டீட்டெயிலா சொல்லி கொடுத்து உங்களுக்கான ஒரு கொஸ்டினை கொடுக்க போறேன். சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு 6வது கொஸ்டின்ல இருந்து போங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்க நீங்க போட்ட ஆன்சர் கரெக்ட் தானா அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்காக 5 கொஸ்டினுமே பாருங்க. சரிங்களா? சரிங்க. இப்ப நம்ம இந்த கொஸ்டினை பார்க்கலாம். ஒரு ரயில் 130 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை 14.5 வினாடிகளிலும் 245 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை 20.25 வினாடிகளிலும் கிடைக்கிறது. ரயிலின் வேகம் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? இப்ப நம்ம எப்ப ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னாலும் சரிங்களா, ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல எதோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 2 பிளாட்ஃபார்முக்கான லென்த் இருக்கு இல்லைங்களா, இதோட டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். இதை தான் நம்ம டிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 115 மீட்டர் இல்லைங்களா, டிவைடட் பை இந்த 2 நேரம் இருக்கு இல்லைங்களா, இந்த நேரத்துக்கும் இந்த நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது 14.5 வினாடிகள், இது 20.25 வினாடிகள். சரியா? அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 5.75 வினாடிகள். சரியா? செகண்ட்ஸ். இப்ப எப்பயுமே மீட்டர் செகண்ட்ல இருக்கிறத நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்தணும். நம்ம கிட்ட விடை பாருங்க, எல்லாமே மணிக்கு கிலோமீட்டர்ல தான் கேட்டிருக்காங்க. சரியா? கிலோமீட்டர் மணிக்கு கிலோமீட்டர் வேகம் சொல்லுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இதை 18/5 பெருக்கணும். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதனால நீங்க 6வது கொஸ்டின் பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோட அந்த வீடியோட லிங்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி அதை டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. என்ன பண்ணிக்கலாம்னா அது 2 ஸ்தான் தள்ளி புள்ளி இருக்கா, அப்ப இது என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா 2 கீழே 100 மேலே 100 பெருக்குனீங்க அப்படின்னா கீழே 11500 வரும், மேல கீழே 575 வரும், இன்ட்டு 18/5. இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்ப நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா இது 2300 வரும். சரிங்களா? அடுத்தது இந்த 23ஆம் வாய்ப்பால் இதை அடிச்சிங்க அப்படின்னா இங்க 57 2 முறை 46, மீதி 12, சரி மீதி 11 வரும். 46னா அதுல ஒரு 4 இதுல ஒரு 7, 11 வரும். அப்ப 115ல 23 5 30. சரிங்களா? அப்ப அங்க மேல 1 வரும், 100 வரும். 100/25 அப்படின்னா 4 வரும். சரிங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் என்னன்னா 4 × 18. அப்ப 4 × 18 அப்படின்னா என்னன்னா 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 72 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. இதே மாதிரி ஃபியூச்சர் வீடியோலையும் இந்த வீடியோவில் வர கொஸ்டின்ஸையும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. தப்பாக வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். நீங்க எந்த அளவுக்கு ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு போக போக உங்களுக்கு எல்லா மெத்தடும் ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ 5 கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கன்னா அதுல கண்டிப்பா 1-2 தப்பா தான் வரும். சரிங்களா? நீங்க ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமன் 8% ஆண்டு தனி வட்டிக்கு ரூ. 900 கடன் வாங்குகிறார். கோபு 3.1/2% ஆண்டு தனி வட்டிக்கு ரூ. 1200 கடன் வாங்குகிறார். அதன் பிறகு எத்தனை ஆண்டுகளில் அவர்களின் கடன்களின் தொகை சமமாக இருக்கும்னு கேட்கிறாங்க. சரியா? இப்ப நம்ம டைமை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? அவங்க அசல் கடன் வாங்கினாங்க இல்லையா, இதுக்கான டிஃபரன்ஸை மேல போட்டுக்கணும். சரிங்களா? அசலுக்கான வித்தியாசத்தை மேல போட்டுக்கணும், வட்டிக்கான வித்தியாசத்தை கீழே போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். வட்டி எவ்வளவு? 8%. அப்ப 900 ரூபாய்க்கு 8% அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 72 ரூபா வரும். சரிங்களா? 1% 9 ரூபாய், 8% 72 ரூபாய். அதே மாதிரி 1200க்கு 3% அப்படின்னு என்ன வரும்? 1% 12, 3% 36 வரும், 1/2% பாத்தீங்கன்னா 6 வரும். அப்ப 36 6 42 வரும். அப்ப 72க்கும் 42க்கும் உள்ள வித்தியாசத்தை கீழே போடணும், வட்டிக்கான வித்தியாசத்தை கீழே போடணும். அப்படி போட்டீங்கன்னா நமக்கு டைம் வந்துடும். டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 years. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10 years. ஓகேங்களா? சரிங்க. நிறைய பேர் பர்ஃபெக்டா ஆன்சர் போட்டிருந்தீங்க. இதே மாதிரி ஃபியூச்சர்ல வர கொஸ்டின்ஸ்க்கும் பர்ஃபெக்டா ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நீங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு நான் ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுத்தேன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டு கையோட ஆன்சர் சால்வ் பண்ணி போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மெத்தட் ரொம்ப ஃபெமிலியர் ஆகும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒரு முக்கோணத்தின் கோணங்களில் ஒன்று 108 டிகிரி ஆகும், மற்ற 2 கோணங்களும் சமமாக இருக்குமெனில் இந்த சம கோணங்கள் ஒவ்வொன்றினும் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா?
ஜியோமெட்ரியில கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி ஜியோமெட்ரியில இருக்குன்னா ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இப்போ ஒன்று வந்து 108 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் தெரியும். என்னன்னா 180 டிகிரி. அதில் ஒன்று வந்துட்டு 108 டிகிரி அப்படின்னா மற்ற இரண்டு கோணங்களோட அளவு 72 டிகிரியா இருக்கும். அதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ரெண்டும் சமம் அளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஈக்குவல் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. சம அளவு அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஆங்கிளும் எவ்வளோ இருக்குன்னா 36 டிகிரியா இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 36 டிகிரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஏ மற்றும் பி என்ற இரண்டு கார்கள் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு முறையே 72 கிலோமீட்டர் மணி மற்றும் 90 கிலோமீட்டர் மணி என்ற வேகத்தில் பயணிக்கின்றன. கார் பி பயணத்திற்கு கார் ஏயை விட 1 மணி நேரம் குறைவாக எடுத்துக்கொண்டால் இரு நகரங்களுக்கிடையேயான தூரம் கிலோமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி இப்போ அவங்களோட ஸ்பீடு இது 72, இன்னொன்னோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 90. சரியா? நீங்க எப்பயுமே ஸ்பீடை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாற்றி எழுதுங்கன்னா டைம். எப்போ அப்படின்னா நேரம் வந்துட்டு நிலையா இருக்கும்போது. சரியா? சாரி, வேகம் வந்து வேகம் இல்லை, டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் தான் அந்த சம்மில் ஃபிக்ஸ்டு. டிஸ்டன்ஸ் நிலையா இருக்கும்போது நீங்க ஸ்பீடை மாற்றி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்குன்னா டைமு. அப்புறம் ஸ்பீடையும் டைமையும் இன்ட்டு பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வரும். சரிங்களா? இப்படி மாற்றி எழுதுனா இதனோட டைமோட விகிதம் வந்துடும். இது வந்து 90, இது வந்து 72. அப்போ 90 72 விகிதமா எடுத்தீங்க அப்படின்னா 18ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா அது 4:30. இதை 18ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்க அப்படின்னா 5:30. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கினாலும் தூரம் தான், இது ரெண்டையும் பெருக்கினாலும் தூரம் தான். அவ்வளோதாங்க. அப்போ 90 × 4 360 அல்லது 5 × 72 360. எதை பெருக்கினாலும் உங்களுக்கு ஆன்சர் 360 வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 360. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பொருள் 18% லாபத்திற்கு விற்கப்பட்டது. அதை இன்னும் கூடுதலாக 49% ரூபாய்க்கு விற்றிருந்தால் லாபம் 25% இருந்திருக்கும். இந்த பொருளின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? லாபம்னா வித்தியாசத்தை பார்க்கணும். சரியா? 18 இது 25 ரெண்டுமே லாபமா? அப்ப வித்தியாசம் என்னன்னா 7%. இந்த 7% எதுக்கு சமம் அப்படின்னா இந்த 49க்கு சமம். சரியா? அப்ப 49ங்கிறது எதுக்கு சமம்னா 7% சமம். அப்ப அசலை கண்டுபிடிங்கன்னா 100% என்ன கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர். இது அடிச்சுன்னா 7. அப்ப 700 என்ன வரும்? 700 வரும். சரிங்களா? 7 × 100 700. இதுதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகேங்க. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாங்களா? இன்னைக்கான கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சீமா மற்றும் தர்ஷினி வருமானம் விகிதம் 7:5. அவர்கள் முறையே ரூ. 12,000 மற்றும் 9,000 சேமிக்கின்றார்கள். சரி, அவர்களின் செலவுகளின் விகிதம் 17:12 எனில் சீமா மற்றும் தர்ஷனின் மொத்த செலவை கண்டுபிடிக்கவும். சரியா? சீமா தர்ஷன் அப்படின்னு ஒருத்தங்க 2 பேர் இருக்காங்க. சரியா? தர்ஷன் சீமான்னு 2 பேர் இருக்காங்க. சீமா தர்ஷன். சரிங்களா? இவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வருமான விகிதம் கொடுத்தாச்சு, இன்கம். அதுக்கப்புறம் அவங்களுடைய 12,000 9,000ங்கிறது என்னன்னா சேவிங்ஸோட விகிதம் கொடுத்துட்டாங்க. அவர்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவோட விகிதமும் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா தர்ஷனின் மொத்த செலவை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இவங்க பண்ணின செலவு என்ன? சரி, சீமா மற்றும் தர்ஷன் இவங்க 2 பேரும் பண்ண மொத்த செலவை கண்டுபிடிங்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே எக்ஸ்பெண்டிச்சர் செலவோட நம்மளுடைய சேமிப்பை கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா வருமானம் கிடைக்கும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல எக்ஸ்பெண்டிச்சர் செலவினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 12 சீமாவுக்கு வந்து 17, தர்ஷனுக்கு வந்துட்டு 12. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சேமிப்பு எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா சேமிப்பு அவர்கள் முறையே 12,000. இவங்க வந்து 12,000 சேமிக்கிறாங்க. இவங்க வந்து எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படின்னா 9,000 சேமிக்கிறாங்க. தர்ஷன் வந்துட்டு 9,000 சேமிக்கிறாங்க. இப்ப இவங்களோட வருமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7:5. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப நம்மகிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா இவங்களுடைய மொத்த செலவினம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டலா எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப எப்ப இது மாதிரி விகித கணக்கு கொடுத்தாலும் நம்ம ஒரு டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த ஒரு டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஸ்டெப். என்ன அப்படின்னா பாருங்க, இதையும் இன்ட்டு பண்ணி எப்பயுமே நீங்க பகுதியில போட்டுக்கணும், டினாமினேட்டர் வேல்யூல வச்சுக்கணும். சரியா? டிஃபரன்ஸ 12 × 7 என்னன்னு பாருங்க. 17 × 5 17 5 85 12 7 84. வித்தியாசம் என்னன்னா 1. சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? 17யும் 5யும் இன்ட்டு பண்ணுங்க. அதே மாதிரி 12யும் 7யும் இன்ட்டு பண்ணுங்க. வித்தியாசத்தை கீழே போடுங்க. சரிங்களா? போட்டீங்க அப்படின்னா மேல என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னா இது இன்ட்டு பண்ணும், இது இன்ட்டு பண்ணும். இந்த வித்தியாசத்தை மேல போடணும். அப்ப 7 7யும் 9,000 இன்ட்டு பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி 12,000யும் 5 இன்ட்டு பண்ணுங்க.
இது இன்ட்டு பண்ணீங்கன்னா 60,000, இது இன்ட்டு பண்ணீங்கன்னா 63,000. சரிங்களா? அப்ப 60,000க்கும் 63,000க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா 3,000. சரிங்களா? அப்ப ஒரு பங்கு என்னன்னா 3,000. அவ்வளவுதாங்க. சரியா? ஒரு பங்கு 3,000னா இவரது 17 பங்கு, இவரது 12 பங்கு. இந்த 3,000 கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அதை இதுல இன்ட்டு பண்ணும். சரிங்களா? இதுல இன்ட்டு பண்ணீங்கன்னா இவரோட எக்ஸ்பெண்டிச்சர் செலவு கிடைச்சிடும். இந்த 12ஓட இந்த 3,000 இன்ட்டு பண்ணீங்கன்னா, நீங்க கண்டுபிடிச்ச அந்த 3,000 இன்ட்டு பண்ணீங்கன்னா இவரோட செலவு கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப 2 பேருக்கு செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது 17 பங்கு, இது 12 பங்கு. ரெண்டையும் சேர்த்துனீங்க அப்படின்னா 29 பங்கு. 29 பங்கு இன்ட்டு 3,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 பேர்த்தோட மொத்த செலவும் கிடைச்சிடும். அப்ப மொத்த செலவு என்ன வரும் அப்படின்னா 87,000. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 87,000. சரிங்களா? அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதுங்களா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு இன்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? மேல எக்ஸ்பெண்டிச்சர் போடுங்க, அடுத்தது அவங்களோட சேமிப்பை போடுங்க, அடுத்தது அவங்களோட இன்கம் போடுங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா குரூப் டில 2022ல கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? ஓகேங்களா? இப்ப அது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சுன்னா அப்படி வீடியோ பாஸ் பண்ணிட்டு, சரியா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க கையோட பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க, லெசன் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிளியரா புரியாத மாதிரி ஆயிடும். பின்னாடி கேட்கறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃப்ரீக்வெண்டா. சரிங்க? இது மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. இது கேட்கும்போது உங்களால வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ள போட முடியாது. சரியா? நமக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எக்ஸாம்ல டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதுவும் டைம் இல்லைன்னு நம்ம பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கலாம் இல்லைங்களா? எக்ஸாம்ல டைம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இல்லைங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றீங்கன்னா, நான் ஒன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அடுத்த செம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? புரியலன்னா 2வது 30 3வது 30 கூட பாருங்க, கண்டிப்பா புரியும். சரியா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். எதுவுமே நான் மேத்தமெட்டிக்கலா சொல்லி கொடுக்கல உங்களுக்கு. சரியா? ரொம்ப ஷார்ட்கட் தான் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களால போட முடியும். சரிங்களா? இப்போ இந்த சம்முக்கு சால்வ் பண்ணி ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு என்னங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க. இது என்ன அப்படின்னா 2000க்கு 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகள் கூட்டு வட்டி, சரியா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மற்றும் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இடையிலான வித்தியாசத்தை கண்டறிவும் சொல்லியிருக்காங்க. எப்ப இந்த மாதிரி ஒரு சதவீதத்தை கொடுத்து அசலை கொடுத்துட்டு வித்தியாசத்தை சொல்லுங்க தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் அப்படின்னு கேட்டாலும் நீங்க சிம்பிளா என்ன பண்றீங்க தெரியுமா, அந்த பர்சன்டேஜ் ஸ்கொயர் பண்ணி 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. சரியா? இப்ப 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும், 10 10 100, 100 100மா, 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா 1. சரியா? அப்ப 1.00ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம், 1% எடுத்துக்கலாமா? இந்த 1% தான் வித்தியாசம். சரியா? சதவீதத்துல சொன்னா 1%. நம்ம கிட்ட எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா தொகையில தான் விடையை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 2000 ரூபாய்க்கு 1% கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். அப்ப 2000 ருபீஸ்க்கு 1% என்னன்னா 20 ரூபாய். ஆமா தானுங்க? 10% என்னன்னா 200 ரூபாய். இந்த எப்பயுமே நம்ம அசல 100% வச்சுக்கணும். 10% என்னன்னா 200 ரூபாய், 1% என்ன அப்படின்னா 20 ரூபாய், புள்ளி 1% என்ன 2 ரூபாய். சரியா? நமக்கு 1% தான் தேவை. சரிங்களா? அப்ப 1% தான் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், 2 இலக்கம் மட்டும் தள்ளி வைங்க. அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 20 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா சொல்றது? இப்ப உதாரணமா அவ்வளவுதான், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டாச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, ஒரு 8,000 ரூபாய் அசல்னு வச்சுக்கோங்களேன். இது எத்தனை பர்சன்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும்னா 100 விழுக்காடா வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இதுல 1% சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்னா 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த மதிப்பு தான் 1%, 80 ரூபாய் தான் 1%. சரிங்களா? அதுவே எப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 7,250 இது வந்து அசல்னு சொல்றாங்கன்னா இதை 100% வச்சுக்கணும். இப்ப இதுல 1% சொல்லுங்க அப்படிங்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா என்ன வரும் தெரியுமா, 72. அப்படியே விட்டுறக்கூடாது, புள்ளி 5 எடுத்துக்கணும். ஏன்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தா நம்ம விட்டுறலாம், ஆனா புள்ளிக்கு அப்புறம் 0 இல்ல 5 இருக்கு இல்லையா, 5 0ன்னு இருக்கா, அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும், 72 ரூபாய் 50 பைசான்னு எடுத்துக்கணும். சரியா? இப்ப 80 ரூபாங்கிறது வந்து 800 ரூபாய், சாரி 8000ங்கிறது 100%னா 80 ரூபாய் 1%. இப்ப 1/4% கண்டுபிடிங்க, அதாவது 0.25% கண்டுபிடிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இதை 4ஆல வகுத்துடணும். 80 4ஆல வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எதுக்கு சமம் அப்படின்னா 0.25%. அப்ப என்ன வரும்னா 20 வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதுவே 0.5% கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா நீங்க இந்த 80 டிவைட் பை 2 போடணும். 80 டிவைட் பை 2 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாதி இல்லைங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு அப்படின்னா 40 rupees வரும். சரியா? பாதி, அதாவது 0.5% என்னன்னா 40 ரூபாய். அப்படி வைக்கணும். 5% சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா நமக்கு தான் 10% தெரியும்ல, 800 ரூபாய். ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுங்கன்னா இந்த 800 தான் வந்து 10%. இப்ப 5% சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா 800ல அப்படி பாதி, 800ல பாதி என்ன வரும் 400. அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் இங்கேயும்
10% 725. இதுல அப்படியே பாதி சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 362 ரூபா 50 பைசான்னு போடுவீங்க இல்லையா? அப்படியே 700ல பாதி 350, 25ல பாதி 12 ரூபா 50 பைசா கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா நமக்கு அப்படியே எத்தனை பர்சன்ட் வரும் அப்படின்னா இது 10%, நமக்கு 5% வேல்யூ வந்துடும். சரிங்களா? இப்படிதான் போடணும் பர்சன்டேஜ் ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா. சரியா? இது போல எப்பயுமே தனி வட்டி கூட்டு வட்டிக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிங்கன்னு சொன்னாவே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பர்சன்டேஜ் ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும், மறந்துடவே கூடாது. சரிங்களா? இப்போ வந்துட்டு நமக்கு 5% சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே 5 ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் பண்ணா 25 வருமா? 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சா என்ன வரும்? 0.25%. அப்ப 2000 ரூபாய்க்கு 0.25%. எப்படி 2000 ரூபாய்க்கு 0.25% கண்டுபிடிப்பீங்க? இப்ப 10% வந்துட்டு 200 ரூபா சொன்னேன், 1% வந்து 20 ரூபா சொன்னா அப்ப 0.25%னா ஒன்னுல எத்தனை 0.25 இருக்கும்? எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்குமா? அப்ப 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா we get the answer. அப்ப என்ன வரும் அப்படின்னா 5 rupees வரும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப 4% சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 16 வரும். 16னா 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 0.16 தான் வட்டி சதவீதம். சரிங்களா? 0.16 தான் வட்டியோட சதவீதம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 2000க்கு 0.16% கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? 0.1% என்ன வரும் பாருங்க? 2000, இது 10%, இது 1%, இது என்ன பர்சன்ட் அப்படின்னா 0.1%. நமக்கு 0.1% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 2 ரூபாய். நமக்கு என்ன தேவை அப்படின்னா 0.16. சரிங்களா? அப்ப மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 0.16க்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான், சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? இதை ஃபார்முலா வச்சு 2 ஃபார்முலா வச்சும் போடலாம். அது நமக்கு கண்டிப்பா 30 செகண்ட்ஸ்க்குள்ள போட முடியாது, கொஞ்சம் டைம் டிலே ஆகும். இப்படி போட்டீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல ஆகாது, வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் போட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா குரூப் டில கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. இதுக்கான ஆன்சரை போட்டுட்டு அடுத்த கொஸ்டினை பாருங்க. சரிங்களா? இது அதே மாதிரி தான் 20% சொல்லியிருக்காங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். சரிங்களா? 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை போடணும். சரிங்களா? இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் டக்குன்னு வந்துடும். வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்லயே போட்டலாம். இதுக்கு மேல உங்களுக்கு டைம் ஆகாது, 10 செகண்ட்ஸ்லயே போட்டலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒரு பொருளின் 2/3 பங்கு 6% லாபத்தில் விற்கப்பட்டது மற்றும் மீதமுள்ள பகுதி 3% நட்டத்தில் விற்கப்பட்டது. மொத்த லாபம் 540 என்றால் பொருளின் மொத்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி பங்குகளா கொடுத்திருந்தாங்கன்னா, விற்கிற பொருளை முழு பொருளா கொடுக்காம இந்த போல பின்னத்துல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த பகுதி இருக்கீங்களா, டினாமினேட்டர் வேல்யூ, இதை வந்துட்டு 100ஓட இன்ட்டு பண்ணிக்கணும். சரியா? 100ஓட இன்ட்டு பண்ணிக்கணும். அப்ப 3 × 100 என்னன்னா 300 பங்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். சரியா? 300 யூனிட்ஸ். இதுதான் வந்துட்டு அசல் 300 யூனிட் தான் வந்துட்டு அவர் விற்கிற அசல் பங்கு. சரியா? இதுல மொத்தமா விற்கிற யூனிட் என்னன்னா 300 யூனிட். இதுல 2 பங்கு அப்படின்னா நம்ம 200 யூனிட்டா வச்சுக்கணும். அப்ப மீதி என்ன இருக்கும்? ஒரு பங்கு இருக்குமா, அதை 100 யூனிட்டா வச்சுக்கணும். இப்ப இந்த 200 என்ன பண்றது பாருங்க, ப்ராஃபிட்னா பிளஸ் பண்ணணும். அப்ப 200க்கு 6%. சரிங்களா? 200க்கு 6% என்ன வரும் அப்படின்னா பாருங்க, 10% 20 வருமா? அப்ப 5%னா 10 வரும். 5% 10, நமக்கு தேவை 6%. அப்ப 1% 2 வரும். சரிங்களா? பாருங்க, கடைசில இருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா இந்த மதிப்பை நம்ம என்ன சொல்லலாம்? 10% சொல்லுவோம். இன்னொரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா இந்த மதிப்பு என்ன சொல்லுவோம்? 1% சொல்லுவோம். 1% 2னா 6% 12. சரியா? ஏன் பிளஸ் போட்டேன்? ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னதுனால, லாபம் அப்படின்னு சொன்னதுனால பிளஸ் போட்டோம். சரிங்களா? அப்ப 212க்கு வித்திருப்பாரு. இது ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அந்த ரிமைனிங் பார்ட் வாஸ் சோல்ட் அட் எ லாஸ் ஆஃப் 3%. சரியா? மீதி உள்ள பகுதி என்ன பண்ணிருக்காரு பாருங்க, மீதமுள்ள பகுதியை 3% நட்டத்திற்கு விற்கப்பட்டது. சரியா? மீதமுள்ள பகுதி 3% நட்டத்துக்கு அப்படின்னா மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன் மைனஸ் பண்றோம்? லாஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் பண்றோம். அப்ப 3 மைனஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்னா 97 வரும். சரிங்களா? இதை அப்படியே கூட்டினீங்கன்னா இங்க என்ன வரும்? 9 வரும், இங்க 0 வரும், இங்க 3 வரும். அப்ப பாருங்க, 300 யூனிட் தான் வச்சிருந்தாரு, அது எவ்வளவு விலைக்கு வித்திருக்காருன்னா 309 யூனிட்டுக்கு வித்திருக்காரு. அப்ப 9 யூனிட் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. சரியா? இந்த 9 யூனிட் தான் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 540ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அசல் விலையை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? டோட்டலா காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க, அசல் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? அப்ப பொருளின் மொத்த விலை என்னன்னா அசல் விலையை கண்டுபிடிக்கணும். இப்ப 300 தான் மொத்த விலை. அப்ப 300 பங்கு அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். சரியா? அப்ப 300, நான் எப்ப இப்படி கொஸ்டின் மார்க் போட்டாலும் இதை கீழே போடணும், இது ரெண்டையும் மேல என்ட்ரி பண்ணிக்கணும். சரியா? 540 / 9. சரிங்களா? இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது வந்துட்டு ஒரு முறை 9ஆம் வாய்ப்பால கேன்சல் பண்ணுங்க. இது வந்து 6 முறை. சரியா? 60. அப்ப 3 18. இந்த 3 0 அப்படியே கூட போட்டுக்கோங்க. சரியா?
அப்ப விட என்னன்னா 18,000. 18,000 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எப்ப இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்தாலும் இந்த பகுதியை நீங்க என்ன வச்சுக்கணும் அப்படின்னா இன்டூ 100 போட்டு மொத்த யூனிட்ஸா எடுத்துக்கணும். அதுல என்ன பகுதி வித்தாங்க, 2 பகுதி வித்தாங்களா, அப்ப இதை 200 வச்சுக்கணும், இதை மீதிய 100 வச்சுக்கணும். சரியா? இப்ப உதாரணமா இப்ப 7ல 2 பகுதியை வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப 7 என்னன்னு வச்சுக்கணும், நீங்க 700 வச்சுக்கணும். இதுல 2 பகுதி 200, மீதமுள்ள பகுதி 500 வச்சுக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படி கூட்டும் போது உங்களுக்கு இந்த 700 வரணும். சரிங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? லாபம் அப்படிங்கும் போது கூட்டுங்க, நட்டம் அப்படிங்கும் போது மைனஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? இந்த கேன்சல் பண்ணது மட்டும் பர்ஃபெக்டா பண்ணுங்க. நான் எப்பயும் சொல்றது தான், வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். அப் டு 20 டேபிள் வரைக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்பதான் எக்ஸாம்ல உங்களால அந்த 25 கொஸ்டினையும் அந்த டைம்குள்ளேயே உங்களால அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பா எந்த சமம் உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் மேல போகாது. சரியா? அந்த மாதிரி தான் டைம் கன்ஸ்டன்ட்ல சம்ஸ் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியாதனால, டேபிள்ஸ் தெரியாதனால வேணா டைம் அதிகமா விரயமாகலாம். சரியா? உங்களுக்கு நல்லா டேபிள்ஸும் ஷார்ட்கட்ஸும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வித்தின் 30 செகண்ட்ஸ்லயே உங்களால சம்ஸை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணி இதோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சரிங்களா? அதே போல இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் ஃபர்ஸ்ட் டைமா பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? கூடவே பெல் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்பதான் நான் பண்ற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன், அதாவது ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியும். சரியா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின், நீங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். கவனிங்க. இது ஒரு ஜியோமெட்ரி கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஏபிடி இல்ல, ஏபிசி அப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. இதுல கோணம் பி மற்றும் கோணம் சியின் இரு சமவெட்டிகள் முக்கோணத்திற்குள் ஓயில் சந்திக்கின்றன. பாருங்க, இரு சமவெட்டிகள். சரியா? முக்கோணத்தை வந்துட்டு கோண சமவெட்டிகள் இவ போயிட்டு எங்க மீட் பண்ணுது அப்படின்னா இங்க இன்சென்டர்ல இங்க மீட் பண்ணுதுங்க. சரியா? இங்க மீட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பிஓசி வந்து 110 டிகிரி எண்ணில். சரியா? பிஓசி வந்துட்டு இது 110 டிகிரியா. சரிங்களா? இது 110 டிகிரியா. அப்ப கோணம் ஏயின் அளவீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய அளவீடு மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் நம்மளுக்கான கொஸ்டின். சரிங்களா? எப்ப இந்த மாதிரி பைசெக்ட்னா சரிசமமா இருசம வெட்டின்னு சொல்லுவாங்க. சரியா? எப்ப இதை இருசமமா வெட்டி இதையும் இருசமமா வெட்டி இங்க இன்சென்டர்ல ஒரு பாயிண்ட் மீட் பண்ணதோ, இந்த கோணம் இருக்கு இல்லைங்களா, இந்த கோண அளவுல இருந்து, சரியா, இந்த கோண அளவுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 90 மைனஸ் பண்ணி டபுள் பண்ணீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? என்ன பண்ண சொன்னேன்? 110 டிகிரி. சரிங்களா? இது இந்த கோணம் இன்சென்டரோட கோணம். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 90 டிகிரி டிஃபால்ட்டா மைனஸ் பண்ணணும். இந்த 90ங்கிறது டிஃபால்ட். மைனஸ் பண்ணி என்ன வரும்னா 20 டிகிரி வருமா? இதை அப்படியே ட்வைஸ் பண்ணீங்க, டபுள் பண்ணீங்க அப்படின்னா 40 டிகிரி. இந்த 40 டிகிரி தான் என்னன்னா இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த உச்சி கோணம், இதனுடைய மதிப்பு. சரியா? இதனோட மதிப்பு என்ன அப்படின்னா 40 டிகிரி. ஆங்கிள் ஏவோட மதிப்பு 40 டிகிரி. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அது மறக்கவே கூடாது. எப்ப இந்த மாதிரி பைசெக்ட் பண்ணி இது பண்ணாலும் நீங்க இப்படிதான் போடணும். சரிங்களா? சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 40 டிகிரி. இதுவும் பாருங்க, என்டிபிசி ஸ்டேஜ் 2ல கேட்டது. சரியா? ஸ்டேஜ் 2ல 2021 கேட்டது. ஸ்டேஜ் 2னா நீங்க ஒன்ஸ் இப்ப ஸ்டேஜ் 1 சிபிடி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களை ஸ்டேஜ் 2 கூப்பிடுவாங்க இல்லைங்களா, அதுல கேட்ட கொஸ்டின். சரியா? இப்ப உங்களுக்கான கொஸ்டின் இதுவும் பாருங்க, என்டிபிசி ஸ்டேஜ் 2ல கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இதுக்கான ஆன்சரை உடனே சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு பிடிவாதத்தோட இருங்க, ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ண தான் உங்க பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும். ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகும். சரிங்களா? நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நிறைய மெத்தட் உங்களால தெரிஞ்சுக்க முடியாத போயிடும். கண்டிப்பா நீங்க எதெல்லாம் ஸ்கிப் பண்ணீங்களோ அது பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வந்துடும். சரிங்களா? அதனால எந்த கொஸ்டினையும் அவாய்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரயில்வே எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோலும் 15 கொஸ்டின் பார்க்குறோம். இப்ப 7வது வீடியோ கிட்டத்தட்ட 105 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? பாருங்க, டக்குன்னு 105 கொஸ்டின் பார்த்தாச்சு. கண்டிப்பா அந்த 105 கொஸ்டின் மாடல்ல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால எல்லா கொஸ்டினையும் நீங்க என்ன பண்றீங்க, பேரலா ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நான் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டா உங்களுக்கு உடனே பேரலா இன்னொரு கொஸ்டின் கொடுத்துறேன். சரிங்களா? கையோட சால்வ் பண்ணி அந்த ஆன்சர் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு ரயில் ஒரு தந்தி கம்பத்தையும் 300 மீட்டர் நீளமுள்ள பாலத்தையும் முறையே 10 வினாடிகளில் மற்றும் 20 வினாடிகளில் கடக்கிறது. ரயிலின் வேகத்தை கண்டறியும். சரிங்களா?
ரொம்ப சிம்பிள். பாருங்க, ரயிலோட ஸ்பீடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி? ஒரு டெலகிராஃப் போஸ்ட் வந்துட்டு கிடக்குது, அப்புறம் 300 மீட்டர் லென்த்தான பிரிட்ஜையும் கிடக்குது. எவ்வளவு நேரத்துலனா 10 செகண்ட். 10 செகண்ட் எதுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த தந்தி கம்பத்தை. சரியா? அதே மாதிரி இந்த 20 செகண்ட் எதுக்கு எடுத்துக்கிச்சுன்னா இந்த 300 மீட்டர் நீளமுள்ள ட்ரெயின். சரிங்களா? நீங்க ஒண்ணு நல்ல கவனத்துல வச்சுக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு போலை கவர் பண்ணுது, ஒரு டெலகிராஃப் போஸ்டை கவர் பண்ணுது, ஒரு ட்ரீயை கவர் பண்ணுது, ஒரு ஸ்டாண்டிங் மேனை கவர் பண்ணுது அப்படின்னு கொடுத்தாலும் அந்த ட்ரெயின் அதனுடைய ஓன் லென்த்தை கவர் பண்ணுது அப்படிங்கிறத நல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? அதே மாதிரி ஒரு லென்த்தான ஆப்ஜெக்டை கவர் பண்ணுது, ஒரு பிரிட்ஜை கவர் பண்ணுது, ஒரு டனலை கவர் பண்ணுது, ஒரு பிளாட்ஃபார்மை கவர் பண்ணுது, ஒரு ஸ்டேஷனை கவர் பண்ணுது அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இந்த 300 மீட்டர் மட்டும் அதை கவர் பண்ணலாம். இது கூட சேர்ந்து அந்த ட்ரெயினோட லென்த்தையும் கவர் பண்ணுது அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? அப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த டெலகிராஃப் போஸ்ட் கவர் பண்ணுது இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 செகண்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த 10 செகண்ட் எதுக்கு எடுத்துக்கிச்சு? அதோட லென்த்தை கவர் பண்ண. சரிங்களா? இந்த 20 செகண்ட் எதுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் லென்த், சாரி பிரிட்ஜோட லென்த் பிளஸ் ட்ரெயினோட லென்த் ரெண்டும் சேர்ந்தது தான். இப்ப ட்ரெயினோட லென்த்தை கவர் பண்ண 10 செகண்ட். பாருங்க, இது ஆக்சுவலா எதுக்கானது கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தந்தி கம்பத்தை கடக்கிறதுக்கான நேரம். ஆனா நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், அதோட ட்ரெயின். ஏன்னா தந்தி கம்பத்துக்கு எந்த ஒரு லென்த்தும் இருக்காது இல்லைங்களா, நீளம்ங்கிறது இருக்காது. சரியா? ட்ரெயினுக்கு தான் நீளம் இருக்கும். அப்ப இந்த 10 செகண்ட் எதுக்கு எடுத்துக்கிச்சுன்னா இதோட லென்த்தை கடக்க தான் எடுத்துக்கிச்சு நீங்க எடுத்துக்கணும். சரியா? அப்ப இந்த 300 மீட்டருக்கு எதுக்கு எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட லென்த்து, சாரி இந்த 20 செகண்ட், இந்த 20 செகண்ட் எதுக்கு எடுத்துக்கிச்சு அப்படின்னா இதோட லென்த்து இந்த பிரிட்ஜோட லென்த்து பிளஸ் இந்த ட்ரெயினோட லென்த்து. சரியா? நமக்கு ட்ரெயினோட லென்த் 10 செகண்ட் தெரியும். அப்ப இந்த பிரிட்ஜோட லென்த் மட்டும் கடக்கணும் அப்படின்னா, ஒரு லென்த் இல்லாத ஆப்ஜெக்ட் இந்த பிரிட்ஜோட லென்த்தை கவர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? இந்த 20ல இருந்து இந்த 10 கழிச்சிருங்க. சரிங்களா? இந்த 20ல இருந்து இந்த 10 கழிச்சிருங்க. அப்ப எத்தனை வினாடிகள் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த 300 மீட்டரை கவர் பண்ண எவ்வளவு வினாடிகள் எடுத்துக்கும்? 10 வினாடிகள் தான் எடுத்துக்கும். சரியா? நான் ஏன் இதை மேல போடுறேன், ஏன் இதை கீழே போடுறேன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்பீடு. அப்ப ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சரியா? அப்ப டிஸ்டன்ஸ் பாருங்க 300 மீட்டர். இந்த 10 பாருங்க, இது கிடையாது, இந்த 10 கிடையாது. எந்த 10னா இந்த கம்பத்தை கடந்த இந்த 10க்கும் இந்த பிரிட்ஜ் இதோட லென்த்தையும் கவர் பண்ணிச்சுல அந்த 20 செகண்ட், இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த 10. சரிங்களா? குழப்பிக்க கூடாது. இந்த பத்தியாவது நீங்க போட்டேன்னு குழப்பிக்க கூடாது. சரியா? இப்ப நம்ம கிட்ட எதுல ஸ்பீடு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹார்ல இருக்கு. அப்ப கையோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 18/5 போடணும். சரிங்களா? டிஃபால்ட்டா எப்பயுமே மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டரா மாத்தணும்னா 18/5 போடணும். அதே வந்துட்டு கிலோமீட்டர் பெர் ஹார் மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5/8 போடணும். சரிங்களா? மறக்க கூடாது. சரியா? ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா இப்போ உதாரணமா இது ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு அதை நான் எதனாலன்னு சொல்றேன். இப்ப இதை அப்படி கேன்சல் பண்ணுங்க. இதையும் கேன்சல் பண்ணிடுங்க, இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. 6 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 108. அப்ப 108 கிலோமீட்டர் பர் ஹார். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 108 கிலோமீட்டர் பர் ஹார். சரிங்களா? இப்ப உங்களுக்கான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கையோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல 2வது தாட்டி 3வது தாட்டி பாருங்க, கண்டிப்பா புரிஞ்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்ப கவனிங்க, அந்த 5/18 18/5. இப்ப கவனிங்க, இப்ப 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எத்தனை மீட்டருக்கு சமம் அப்படின்னா 1000 மீட்டருக்கு சமம் இல்லையா? அதே மாதிரி 1 மணி நேரம் அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 1 மணி நேரத்துல எத்தனை நிமிடங்கள் இருக்குன்னா 60 நிமிடங்கள். அப்ப 1 நிமிடத்துல எத்தனை வினாடிகள் இருக்குன்னா 60 வினாடிகள். அப்ப பாத்தீங்கன்னா 60 × 60 3600 வினாடிகள் இருக்கு இல்லையா? அப்ப கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா இன்டூ 1000 போடணும், இன்டூ 1000 போடுறோம். அதே மாதிரி மணி நேரத்தை வினாடிகளா மாத்தணும் அப்படின்னா இன்டூ 3600 போடணும். அப்ப ஒவ்வொரு முறையும் கிலோமீட்டரை மீட்டரா மாத்த இன்டூ 1000ம், ஹார மணி நேரத்தை செகண்ட்ஸா மாத்த இன்டூ 3600ம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே ஒவ்வொரு தாட்டியும் சுருக்கிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் தானே. இதை சுருக்கணும்னா 5/18 வரும் இல்லைங்களா? எப்ப கிலோமீட்டர் வந்து மீட்டரா மாத்தணும், ஹார் வந்து செகண்ட்ஸா மாத்தணும்னா 5/18 போடணும். அப்ப மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும், செகண்ட்ஸ் ஹாரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் போடணும், 18/5 போடணும். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு தாட்டியும் இந்த மாதிரி பெரிய வேல்யூவா வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது ஒரு டைம் நமக்கு எடுத்துக்கும், தேவையில்லாம செலவு பண்ணும். இப்போ நம்ம அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம், கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். சரியா? அதுக்கு தான் இதை ரெடியூஸ்டு ஃபார்மெட்டை நம்ம அப்ளை பண்றோம். சரிங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா
அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். தேங்க்யூ.